ஹலோ, நான் கிட்டு. நான் ரொம்ப தைரியசாலி. ஆமா பாருங்க, என் நண்பர்கள் இங்கே இருக்காங்க. ஏய், நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். அருமையா, நாம அந்த பக்கம் போகலாம். ஆமா, போகலாம், பயம் இல்லாம. ஹே நண்பர்களே, இன்னைக்கு என்ன குறும்பு பண்ணலாம்? மரங்களே சாவி. ஒரு நாள் கிட்டு சொன்னது, நம்ம ஜங்கல்ல இருக்கிற ரகசிய குகைய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே பொன்னும் வைரமும் இருக்குமா? ஆனா அங்க போற வழி ரொம்ப ஆபத்தானது. யாரும் தைரியமா போக மாட்டாங்க. அப்பவும் நாம போகணும். ஆபத்துனா? அது ரொம்ப கஷ்டம். கிட்டு, அது வெறும் கதை. அங்க பெரிய பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வர மாட்டேன். அப்பா, இவ்ளோ பயந்துட்டியா? அப்பு நில்லு. அட, ஓடி போகுது பாரு. பயப்படாதீங்க, நாம எல்லாரும் சேர்ந்தா எந்த ஆபத்தும் வராது. வாங்க போய் பாப்போம். ஏறுங்க, நான் தூக்கிட்டு போறேன். எல்லாரும் ஏறினாங்க. இன்னைக்கு எனக்கு சிற்றுண்டி கிடைச்சிச்சு. ஏய் முதல அண்ணா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பல்லு எவ்வளவு பளபளன்னு. ஓ, நன்றி சின்னவாளு. உண்மையா? நீங்களும் ரொம்ப குட்டியா இருக்கீங்க. உண்மையா? நீங்களும் ரொம்ப குட்டியா இருக்கீங்க. யாரு இங்க வரது? இது ராஜா அண்ணா, நாங்க ரகசிய குகையை தேடி வர்றோம். நீங்க தான் ஜங்கல் ராஜா. உங்களுக்கு தெரியாத இடம் இருக்குமா? நீ ரொம்ப தைரியமான குட்டி. நல்லது, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. நீங்க அங்கே இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா பொக்கிஷம் எல்லாருக்கும் சொந்தம். ஆமா, நீ சரி சொல்ற. வாங்க, நான் வழி காட்டுறேன். வாங்க, இந்த மலை ஏறலாம். ஆமா, ஆனா பாறைகள் கடினமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் வழி உண்டாக்குறேன். அப்பா, இங்க தாவி வாங்க. ஓ, நான் வரேன். அந்த பெரிய பாறையை தள்ளி விடுறேன். மணி மேல இருந்து பார்த்து வழி சொன்னது. பப்பு சின்ன சின்ன ஓட்டைகளை தேடி வழி கண்டுபிடிச்சிச்சு. இறுதியா அவங்க ரகசிய குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. அருமையா இருக்கே, போகலாம். பாருங்க, கண்ண கூசுற அளவுக்கு பொன்னும் வைரமும் அழகான பழங்களும். இது நம்ம ராஜ்யம். ஆனா அங்கே ஒரு பெரிய பாம்பு. ராணி நாகம்மா தூங்கிட்டு இருந்துச்சு. அதோட உடம்பு முழுக்க வைரங்கள் மின்னுச்சு. நாகம்மா அக்கா, நாங்க உங்க பொக்கிஷத்தை பார்க்க வந்தோம். ஓ, கிட்டுன்னு கொடுப்பீங்களா? ஓ, நீங்க ரொம்ப தைரியமா வந்திருக்கீங்க. ஆனா இந்த பொக்கிஷம் யாருக்கும் சொந்தமில்ல. இந்த பொக்கிஷம் எல்லாம் நமக்கா? அது எல்லாருக்கும் பொதுவானது. பகிர்ந்து கொள்வோம். இது ஜங்கல்ல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானது. நீங்க எடுக்கலாம். ஆனா அதை பகிர்ந்து கொள்ளணும். ஓஹோ, பகிரலாம். நாம இந்த பொக்கிஷத்துல கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஆமா, நல்ல ஐடியா கிட்ட. பாருங்க, இத்தனை பொன் வைரம் ஆது இருக்கு. ஆனா நாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கலாம். அதுதான் நல்லது நண்பர்களே. சும்மா வாழலாம். பழங்கள், தண்ணி, விளையாட்டு எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். அது சரி, நாம எல்லாரும் நண்பர்கள். பாருங்க, நாங்க ரகசிய குகையில இருந்து பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கோம். இனி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். பழங்கள், தண்ணி, விளையாட்டு எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். ஆடலாம் வாங்க. சந்தோஷமா ஆடலாம். நான் ராஜா புலி. நாம எல்லாரும் நினைச்சா. நானும் சேரலாமா? ஒரே கிட்டு குட்டி குரங்கு, நீங்க ஜங்கல் ஹீரோ. குரங்கு கிட்டு குறும்புக்காரன், தைரியமா சாகசம் பண்ணுவா. நண்பர்களோட சேர்ந்து போவா, பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுப்பா. குரங்கு கிட்டு குறும்புக்காரன், தைரியமா சாகசம் பண்ணுவா. நண்பர்களோட சேர்ந்து போவா, பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுப்பா. தைரியம் இருந்தா எந்த ஆபத்தும் சுலபம். உண்மையா? நண்பர்களோட சேர்ந்தா எல்லாம் சாத்தியம். ஆமா, பகிர்ந்து கொண்டா சந்தோஷம் பெருகும். அது சரி, நாம் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம். ஹே குழந்தைகளே, என் ஜங்கல் சாகச கதை எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? குழந்தைகளே, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கதைக்கு சீக்கிரம் சந்திப்போம். பாய் பாய்.
பாய் 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 பாய்